லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 முதல் 39 வரை உள்ள இறைவசனங்கள். கெரசேனர் பகுதியில் பேய் பிடித்தவரை நலமாக்குதல். அவர்கள் கலிலேயாவுக்கு எதிரே இருக்கும் கெரசேனர் பகுதியை நோக்கி படகை செலுத்தினார்கள். கரையில் இறங்கியதும் அந்நகரைச் சேர்ந்த ஒருவர் அவருக்கு எதிரே வந்தார். பேய் பிடித்த அவர் நெடுநாளாய் ஆடை அணிவதில்லை. வீட்டில் தங்காமல் கல்லறைகளில் தங்கி வந்தார். இயேசுவை கண்டதும் கத்திக்கொண்டு அவர் முன் விழுந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? என்னை வதைக்க வேண்டாம் என உம்மிடம் மன்றாடுகிறேன் என்று அவர் உரத்த குரலில் கூறினார். ஏனென்றால் அவரை விட்டு வெளியேறுமாறு அத்தீய ஆவிக்கு இயேசு கட்டளையிட்டிருந்தார். அது எத்தனையோ முறை அவரை பிடித்திருந்தது. அவ்வேளைகளில் அவர் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தும் அவற்றை உடைத்து எறிந்து விடுவார். அது மட்டுமல்ல, தீய ஆவி அவரை பாலைநிலத்திற்கும் இழுத்துச் செல்லும். இயேசு அவரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் இலேகியோன் என்றார். ஏனெனில் பல பேய்கள் அவருக்குள் புகுந்திருந்தன. அவை தங்களை பாதாளத்துக்குள் போக பணிக்க வேண்டாம் என அவரை வேண்டின. அங்கு ஒரு மலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றுக்குள் புகும்படி தங்களை அனுமதிக்குமாறு பேய்கள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பேய்கள் அவரை விட்டு வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. பன்றிக் கூட்டம் செங்குத்து பாறையில் இருந்து ஏரியில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் நடந்ததைக் கண்டு ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் அறிவித்தார்கள். நடந்தது என்ன என்று பார்க்க மக்கள் இயேசுவிடம் வந்தனர். பேய்கள் நீங்க பெற்றவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் இயேசுவின் காலடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அஞ்சினர். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவர் எப்படி விடுவிக்கப்பட்டார் என்பதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கெரசேனரை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து திரண்டு வந்திருந்த மக்கள் அனைவரும் அச்சம் மேலிட்டவர்களாய் தங்களை விட்டு போகுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகேறி திரும்பிச் சென்றார். அப்போது பேய்கள் நீங்க பெற்றவர் தம்மை கூட்டிச் செல்லும்படி இயேசுவிடம் மன்றாடினார். அவரோ, உம்முடைய வீட்டிற்கு திரும்பிப்போம், கடவுள் உமக்கு செய்ததையெல்லாம் எடுத்து கூறும் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். அவரும் நகரெங்கும் போய் இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் அறிவித்தார்.